2026க்கான குரு பயிற்சியில முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷம்தான். மேஷ ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு ஆதிக்க உணர்வு இருக்கும். ஒரு செல்வாக்கு, எந்த ஒரு வேலையை எடுத்தோம் முடிச்சோன்னு இருக்கணும். ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. அவர்களுக்கு 4ஆம் இடத்துல இப்போ குரு சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி 7.5 சனி வரை போயிட்டு இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் கேள்வி கேட்டுட்டீங்க நீங்கள். ஒரு அதையும் பதில் சொல்ல போகிறேன். இந்த 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்த காலத்தில் தான் பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க ஜாதக ரீதியாக. இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு வருகின்ற போது என்ன ஆகுன்னா, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், வேலைபளு அதிகரிக்கும், எல்லா விதமான எதிர்மறையான பலன்கள், உங்கள் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், உங்களுடைய கவனம் திசை மாறும், ஆசைகள் அதிகரிக்கும், சஞ்சலங்கள் ஏற்படும். இதெல்லாம் 4ஆம் இடத்து குரு ஏற்படுத்தி கொடுக்கின்ற பலன். இப்போது 7.5 சனின்னு ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்களா? 7.5 சனியில் விரைய சனியாக சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்து சனி. மார்ச் மாதம் 12ஆம் இடத்து சனி வந்தார். இப்போது 4ஆம் இடத்தை சஞ்சரிக்க போகிறார் குரு. அந்த 4ஆம் இடத்தை சஞ்சரிப்பவர் தன்னுடைய 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். யாரை பார்க்க போகிறாரு? நீ சொல்கிறீங்களா, பயமுறுத்துறீங்களே, 7.5 சனி. அந்த 7.5 சனியுடைய விரைய சனியை குரு பார்க்க போகிறார். அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, 7.5 சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், விரைய சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் மேஷ ராசினரை நெருங்காமல் போகும். நல்ல விஷயம். ஒரு சுபத்துவம் நினைச்சுங்களா? எப்போது குரு ஒரு கிரகத்தை பார்க்க, பாப கிரகத்தை பார்க்கிறாரோ, அதுவும் இடம் கொடுத்திருப்பவர் குரு. மீன ராசிக்கு தான் சனி சஞ்சரிக்கிறார். அந்த இடம் கொடுத்திருப்பவர் குரு தன்னுடைய வீட்டை தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அங்கே சனி பகவானை பார்க்கின்ற போது குரு எந்த விதமான பலன்களை கொடுக்க வேண்டுமோ அந்த பலன்களை தான் இனிமேல் சனியால் கொடுக்க முடியும். அப்போ சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியும், சொந்தமாக வாகனம் வாங்க முடியும். விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயமான செலவுகளாக இருக்கும். என்னென்ன தடைகள் ஏற்பட்டுச்சோ அது எல்லாமே நகரம். புரியுங்களா? அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இப்போ வேலை வாய்ப்பு இல்லை, வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், அரசு வேலை சில பேருக்கு கிடைக்கும். புரியுங்களா? சொந்தமாக தொழில் தொடங்கணும், அதற்குரிய வாய்ப்புகள் தானாகவே அமையும். செய்து வருகின்ற தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்களா, எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த கல்யாண தடைகள் வர எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி வரும். புரியுங்களா? நீங்கள் எதிர்பாராத இடமாற்றம், எதிர்பாராத சங்கடம் என்பதில்லை, எதிர்பார்த்த விரும்பிய இடமாற்றம். புரியுங்களா? விரும்பிய பதவி வரை கிடைக்கும். அடுத்து அவருடைய 5ஆம் பார்வை எங்கே கிடைக்குன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு. அப்போது இத்தனை நாளும் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள், பாதிப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இப்பொழுது கல்யாணத்துக்குரிய காலகட்டம் அல்ல. புரியுங்களா? இப்போது பார்ப்பது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த 3 இடங்களும் மேஷராசினருக்கு 4ஆம் இட குருவினால் சுபத்துவம் அடைகிறது, யோக பலன்கள் அடைகிறது. அப்போ நோய் நொடி அண்டாது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், தொல்லைகள் இருக்காது, உங்களுடைய திறமையும் புகழும் வெளிப்படும். புரியுங்களா? செல்வாக்கு உயரும், அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். இது எல்லாமே இந்த மேஷ குரு 4ஆம் இடத்து குரு செஞ்சு கொடுப்பார். பரிகாரம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா சார்? பரிகாரம் சுப்பிரமணிய சுவாமி வணங்கிட்டு வாங்க, அது போதும். புரியுங்களா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, குருநாதர் யாருக்கு உபதேசித்தார் என்றால் திருச்செந்தூரில் முருகனுக்கு அசுரனை வதம் செய்வதற்கு குருவாக இருந்து செயல்பட்டவர் குரு பகவான் தான். அப்போ யாரை நீங்கள் வணங்கணும்? ஒன்று குருவை வணங்கணும், ஆலங்குடிக்கு போயிட்டு, இல்லையா முருகஸ்தலங்களுக்கு, குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை சென்று வணங்குவது அனைவருக்குமே பொதுவான பரிகாரமாக இருக்கும். நீங்கள் யாரினால் பாதிப்பு வருதுங்க, யாரை நாம் பிரச்சனை சந்திக்கிறோம், அவங்க காலில் போய் விழுங்க. அப்போ குருவை சந்திங்க. இப்போ சனீஸ்வரனால் பாதிப்பா, ஈஸ்வரனை போய் பாருங்க. இல்லை சனீஸ்வரனுக்கு குருவாக இருந்த பைரவரை போய் பாருங்க, இல்லை சனீஸ்வரனை போய் பாருங்க. இப்போ இந்த குருவினால் நீங்கள் நன்மைகள் அடைய வேண்டும் என்றால், ஒன்று ஆலங்குடி குரு பகவானையோ அல்லது திருச்செந்தூர் முருகனையோ தரிசிப்பது 12 ராசியில் இருக்குமே சொல்கிறேன். புரியுங்களா? பொதுவான பலனாக இருக்கும், யோகமாக இருக்கும்.